அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிலிண்டர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிலிண்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாதுங்க இந்த வீடியோ பற்றி பேசுகிற இந்த நேரத்தில். ஏன்னா பேச பிடிக்காம தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். பட் வேறு வழி இல்லை, யாராவது ஒருத்தர் பேசி தானே ஆகணும். அதுக்காக கடந்த சில வாரங்களாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்குது கொல்கத்தா டாக்டரோட ரேப் அண்ட் கொலை வழக்கு. இது ஒவ்வொரு முறையும் நிர்பயாவில் ஆரம்பித்து அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஸ்கூல் கேர்ள் ஹாஸ்டலில் இதே மாதிரி ரேப் அண்ட் மர்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கிறப்பவும் அது நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பற்றி பேசுகிறதுலையே அவங்கள பல தடவை கொள்கிறாங்க இல்லையா, பல தடவை ரேப் பண்ணுறாங்க இல்லையா, அதை சகிச்சிக்க முடியாமல் தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். இது இதை பார்த்துட்டு அப்படியே மீடியாலாம் மாறிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் நான் அந்த வீடியோ போடல. அந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லை. பட் பார்க்குற ஆடியன்ஸ் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். அது உங்களோட மனநலத்துக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வருங்கால சந்ததியினரோட மனநிலைக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையிலையும் நல்ல எண்ணத்துலையும் தாங்க இந்த வீடியோ. மற்றபடி இது எல்லோரும் பண்ணுற மாதிரி இந்த டைட்டில் போட்டால் உடனே வியூஸ் ஏறும், மானிட்டைசேஷன் ஏறும், அப்படியே ஈஸியாரில் வீடு வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம்லாம் நான் பண்ணலை. அதுக்காக தான் ஆக்சுவலாக இந்த மாதிரியான விஷயங்களே நான் பேசுகிறதே அவாய்ட் பண்ணுவேன். பட் ஆனால் கடந்த சில இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக எல்லா சேனல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஓகே ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு நியூஸாக அது பண்ணால் பரவாயில்ல. இப்போ அந்த காலத்துலலாம் 5 டிவி இருந்தது, 5 சேனலில் அதுவும் நியூஸ் எப்போ வருமோ அந்த ½ அப்போ மட்டும் அதில் பல செய்திகளுக்கு நடுவில் ஒரு செய்தியாக இந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனால் இப்போ எல்லாருமே ஆளாளுக்கு சேனல் வச்சுருக்கிறதுனாலையும் அண்ட் அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு டிவி ஆன் பண்ணி உட்காந்து வலுக்கட்டாயமாக பார்த்தா தான் நியூஸ் பார்க்க முடியும். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் அந்த பர்பஸில் நம்ம பார்க்கலன்னா கூட ஜஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஃபோனோ யூடியூபோ எடுத்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி கொட்டி கிடக்குது. அப்படின்றப்ப சேனலில் இந்த மாதிரியான நியூஸ் போட்டுருவங்க எவ்வளோ ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கணும். அது பண்ணுறாங்களா அப்படின்னா இல்லை. ஒரு நியூஸாக ஒரு வாட்டி வரலாம், 2 வாட்டி வரலாம், ஆனால் கண்டினியூஸாக ஒவ்வொரு சின்ன டீட்டெயில்ஸையும் ஏன் தொடர்ந்து தந்துகிட்டே இருக்கிறீங்க? எத்தனை மில்லிகிராம் ஸ்பெர்ம் உள்ள இருந்தது, இதெல்லாம் ரேப்னா யாருக்கும் புரியாதா? தெரியும் இல்லை. பட் எல்லா விஷயங்களையுமே நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அது நீங்கள் எத்தனை சேனல்ஸை நீங்கள் பிளாக் பண்ண முடியும்? நீங்கள் சேனல் ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போகணுன்னா இந்த நியூஸ் ஒரு சேனலில் கூட இதை நான் நியூஸாகவோ இந்த விஷயத்தை நான் வீடியோவாக நான் பார்க்கவே இல்லை. இந்த தம்ப்நெயில்ஸில் வருது பார்த்திங்களா, நம்மளோட கண்ட்ரோல், நம்ம ஒன்றுமே பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்காக தம்ப்நெயில் வந்துட்டுருக்குப்பா. தம்ப்நெயில்ஸை நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? அதை பார்த்தாலே வாமிட் வருது, அதை பார்த்தாலே நெஞ்சு வலிக்குது, வயிறுலாம் கலங்குது, ரத்தம் கொதிக்குது. அது என்னங்க எப்படிலாம் ஃபோட்டோஸ் என்னென்ன மாதிரியான எவ்வளோ ஒரு பர்வர்ட்டட் திங்கிங்கோட, எப்படி தமிழில் சொல்கிறது, வக்கிர எண்ணத்தோடு நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் செலக்ட் பண்ணி அப்படி பார்க்குறவங்கள அந்த நியூஸை பார்க்க வைக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அது ஒரு பக்கங்க. செகண்டு, இது சின்ன குழந்தைங்க இது பார்க்குறாங்க அது பார்க்குறாங்கன்னா நிறைய பேசுகிறீங்களே, இதை பார்க்க மாட்டாங்களா? 5 வயசு 6 வயசு 8 வயசு குழந்தைங்களாம் ரேப்னா என்னென்னு கேட்குறாங்கல்ல, என்னென்னு பதில் சொல்லுவீங்க? இது ஒரு அந்த காலத்தில் இந்த ஜூனியர் விக்டனோ இல்லை குமுதம் ரிப்போர்ட்டரோ அது க்ரைம் நியூஸ் வேணுங்கிறவங்க மட்டும்தான் வாங்கி படிப்பாங்க. அது வீட்டில் இருக்கிற எல்லாருமே படிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. பட் இது விஷுவலாக நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலே இல்லாதப்ப நம்ம கண்ணு முன்னாடி விழுறப்ப இது சரியான ஒரு விஷயம் கிடையாது. மீடியா எத்திக்ஸ்னு நம்ம படிச்சிருப்போம்ல, மாஸ் கம்யூனிகேஷன்லேயோ இல்லை ஜேர்னலிசம்லேயோ விஷுவல் கம்யூனிகேஷன்லேயோ மீடியா எத்திக்ஸ்னால் என்னன்றதை படித்ததெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா? சப்போஸ் அதெல்லாம் படிச்சுட்டு தம்ப்நெயில் வைக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பெண்களுக்கு கல்யாணத்துலேயே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஆம்பளைங்க எல்லாமே கெட்டவங்கங்கிற எண்ணம் இப்போ வர வர ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. காதல் தோல்வியில் இருக்கிற நிறைய பேரால் ஏமாற்றப்பட்ட பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை திருமண வாழ்க்கை சரியில்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பொதுவாகவே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. இந்த குழந்தைங்க எப்படி இந்த மாதிரியான தம்ப்நெயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தேவையில்லாத கேள்வி கேட்குறாங்களோ, அதே மாதிரி பெரியவங்க பார்க்குறப்ப இது ஆக்சுவலாக நீங்கள் பெண்களை மட்டும் அசிங்கப்படுத்தலை, இது நீங்கள் ஆண்களை தான் மெயினாக அசிங்கப்படுத்துகிறீங்க இந்த மாதிரியான விஷயத்தில். எல்லா ஆம்பளைங்களுமே அப்படி ஒன்றும் கிடையாது இல்லையா? ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இது போர்ட்ரேட் பண்ணுது. எப்பயோ ஒரு வாட்டி நடக்கிற விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப இப்படி போடுறதுனால எதனா பலன் இருக்கா?
தண்டனை அந்த காலத்தில் ராஜா ராணிங்கெல்லாம் கொடுத்த மாதிரி எதனா சிறைச்சேதம் பண்ண போகிறீங்களா, இல்லை என்ன பண்ண போகிறாங்க, ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. அந்த மாதிரியான எதனா ஒரு தண்டனை கிடைக்குது, அதை வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டிங்கன்னா கொண்டாடலாம், நானும் சேர்ந்துட்டு கொண்டாடுவேன். ஆனால் தேவையில்லாத டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தர்றீங்க. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து மனநோயாளிகள் பண்ணுற விஷயம். இந்த ரேப்பெல்லாம் நார்மலான மனநிலையில் இருக்கிற எந்த ஆணுமே இந்த மாதிரி ஒரு கேவலத்தை வந்து பண்ண மாட்டாங்க. சொல்லுவாங்க இல்லையா, மனைவியோட உரிமையில் விருப்பம் இல்லாமல் தொடர்றதுக்கு ஹஸ்பண்டுக்கே வந்து உரிமை இல்லை, அந்தளவுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்களோட பெண்களோட உணர்வுகளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இது வந்து நார்மலான மனநிலையில் இருக்கிறவன் இந்த மாதிரி ரேப் பண்ணுறது, அதுவும் ரேப் பண்ணிட்டு கொலை பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன லூஸ், இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ எங்கேயோ ஒரு மனநோயாளி பண்ண ஒரு விஷயத்தை திரும்ப நீங்கள் வந்து அதையே வந்து பேசி எதை திறந்தாலும் எந்த சேனலை பார்த்தாலும் இதே மாதிரி அப்படின்னா, அப்போ அந்த பெர்வர்ஷன் வந்து நமக்குள்ளேயும் இருக்குன்னு தானே சொல்லணும். ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம், எடிட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்மளும் தானே அதில் இன்வால்வ் ஆகிறோம். அதை வந்து ஏன் இப்படி அக்கு வேறு ஆணி வேறு அலசுறீங்க? சரி, மீடியா இப்படி பண்ணுறீங்க, அது பார்க்குற மக்கள் நான் கேட்குறேன், நமக்குள்ளேயும் வந்து பார்க்குறவங்களுக்குள்ளேயும் வந்து அப்போ அந்த பெர்வர்ஷன் இருக்குது அப்படிங்கிறதான அர்த்தம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம்ல, ஏன் அவாய்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஏன்னா இது வந்து நார்மலான மனநிலையில் இருக்கிற ஒரு ஆணை கூட இவங்க சொல்கிற பல விஷயங்கள் கண்டிப்பாக எல்லா மனிதனுக்குள்ளேயுமே ஒரு மிருகம் இருக்குது. அந்த மிருகத்தை வந்து தட்டி எழுப்புகிற மாதிரியான வேலை தான் இது நீங்கள் பார்க்குறது. ஸோ சப்போஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு மிருகம் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து உங்களோட மனசை வந்து கெடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறப்ப தொடர்ந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து இப்படிலாம் வந்து தெளிக்கப்பட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து, எதை நம்ம பார்க்குறதுக்கு சூஸ் பண்ணுறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்தால் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. தம்ப்நெயில் வந்தால் கூட ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவிட்டி வந்து விளக்குதுங்க. அது நீங்கள் என்ன காரணம் சொன்னாலுமே சரி, அது வந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பெர்வர்ஷன் இது அது மாதிரி இந்த இப்போ கௌரவ கொலைங்கிற வர விஷயங்கள், க்ரைம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ யாராவது ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா ஆசிட் அடிக்கிறது, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு, அதெல்லாமே வந்து இந்த நெகட்டிவான விஷயங்களெல்லாம் பற்றி அக்கு வேறு ஆணி வேறு அலசுறதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களை அறியாமலேயே வந்து உங்கள் மனசுலேயும் அந்த நெகட்டிவிட்டி வந்து போகும். உங்கள் வீட்டு குழந்தைங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா எல்லா சேனலையும் பார்த்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிகிட்ருக்க முடியாது. கேள்வி கேட்டாங்கன்னா இது என்ன அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்க மனுஷங்க பண்ணுற விஷயம் இல்லை, இதெல்லாம் வந்து பெர்வர்ட்டட் மனநிலை இருக்கிற வக்கிர மனநிலையில் இருக்கிறவங்க பண்ணுறது. அவங்கெல்லாம் மனுஷங்களே இல்லை, அவங்கெல்லாம் வந்து மனநோயாளிகள் தான். மனநல மருத்துவமனையில் தான் நம்ம சேர்க்கணும். அதனால் இதெல்லாம் நார்மல் கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற விஷயம். அதை வந்து இப்படி வந்து பெருசு பண்ணுறாங்க, நீ அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு டீனேஜில் இருக்கிற பசங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இது சில பேர்கிட்ட வந்து நானே வந்து கவனிச்சிருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறப்ப அதில் வந்து ஏதோ ஒரு கிக் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் வந்து நான் பேசி, டீனேஜ் பசங்க பேசி நானே வந்து நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்துது. சினிமாவில் அந்த காலத்தில் ஏதோ ஒரு 5 நிமிஷம் காமிச்சான் ரேப் சீன்ட்டு, அது கூட ஒரு 3 நிமிஷம் வந்திருக்குமா. பட் அதை கூட நம்ம வந்து சிடிலேயோ இல்லை வந்து எதுலனா பார்க்குறப்ப நம்ம ஸ்க்ரோல் பண்ணி இது பண்ணி விட்டுட்டு போயிடுவோம், எஃப்எஃப் பண்ணி விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லைல்ல. இது வந்து எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை மீடியா ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஆனால் பார்க்குற நாம் வந்து அதை பார்க்காம அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. அதே மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு என்ன சொல்கிறது, ஒரு முடிவுக்கு வந்து வந்துடாதீங்க. மனுஷங்களை பற்றியோ ஆண்களை பற்றியோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு தாட்லையும் அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ்லையும் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது, இது எங்கேயோ ஒன்று. இந்த அப்நார்மலான விஷயங்களை வந்து இதுதான் சமுதாயத்தில் இயல்பாக எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட வேணாம். ஆடியன்ஸ்க்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டு போகிறதுக்கு கற்றுக்குங்க. அதை பார்க்காதீங்க. நீங்கள் வந்து பார்க்குறத நிறுத்தினீங்கனாலே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வர்றது நிறுத்தப்படும். ஏன்னா அது ஒரு நார்மலான நியூஸாக இல்லாமல் அதில் வந்து சொல்லப்படுறது தம்ப்நெயில் பார்த்து தான் நான் சொல்கிறேன். நெக்ரோஃபிலியா பற்றிலாம் வந்து அதில் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் பல காலமாக இருக்கிற விஷயம். ஆனால் ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜ் கம்மிங்க. எல்லாரும்லாம் வந்து
அந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் ஈடுபடுறதில்ல. அஃப்கோர்ஸ் சில இடங்களில் சில மார்ச்சுவரி அந்த மாதிரியான இடங்களில் வந்து நடக்குது தான். பட் அது வந்து அதான் நான் சொன்னேனே, அது வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி ரேப் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் லிஸ்ட்லேயே வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த மாதிரியான அப்நார்மலான மனுஷங்களை பற்றின விஷயங்களை நீங்கள் பெருசு பண்ணி அது வந்து நார்மலைஸ் பண்ணாதீங்க. அது வந்து அதுதான் என்ன சொல்கிறது, அது வந்து நார்மலைஸ் பண்ணாதீங்க. அதை பற்றியே திரும்ப திரும்ப பேசாதீங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இதை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்து ஒருத்தர் 2 பேராவது இந்த டெசிஷனுக்கு வந்தீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறத அவாய்ட் பண்ணுறதுக்கான டெசிஷனுக்கு வந்தீங்கன்னா அதுவே நான் இந்த வீடியோ கிடச்சி மிகப்பெரிய வெற்றின்னு நினைப்பேங்க. இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.